ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்தியான கம்பு மாவில் சின்ன வெங்காயம் முருங்கைக்கீரை போட்டு அடை செய்ய போகிறோம். டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கம்பு மாவு எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இடித்து எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் கீரையை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு இஞ்சி பூண்டு இடித்ததையும் பச்சை மிளகாயும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக. இது கூடவே பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் சேர்த்துடலாம். இதையும் லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம கம்பு மாவை பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கம்பு மாவை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையாலே நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் அடை தட்ட நல்லாயிருக்கும். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது இந்த டைமில் வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம அடை தட்டிக்கலாம். தோசைகள் நல்லா சூடானதும் ஒரு நார்மல் உருண்டை சைஸ்க்கு எடுத்து முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக தட்டிக்கலாம். அடை தட்டினதும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அடை கிறிஸ்பியாக வரும். ஒரு சைடு வெந்ததும் 2 சைடு பரட்டி போட்டு எண்ணெய் விட்டு நல்லா 2 சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹெல்தியான கம்பு மாவு அடை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்க விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கலாம். டாடா, பை, see you.